அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வீனஸ் வாஸ்து இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைப்பு. சார், வாஸ்துபடி வீடு தேடி 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 என் மனசே உடஞ்சி போச்சு சார். எப்படி தான் நான் வாஸ்துபடி கட்டினாலும் ஏதாவது தவறுகள் வருது சார், வந்து விடுகிறது. வாஸ்துபடி வீடு தேடியே வாஸ்து மேலேயே ஒரு வெறுப்பு வர காரணம் என்ன? இதை நான் இப்போ ரீசெண்டான்னு இல்லை, இது நடைமுறை நாட்களில் நான் என்னுடைய பயணங்களில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்களில் ஒன்று. என்னுடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும் இல்லையா? நானும் பிறக்கும்போதே வாஸ்து முறைப்படி ஒரு வீட்டில் பிறந்திருக்க மாட்டேன். வாஸ்து தெரிந்து கொண்ட பிறகு நானும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ வாஸ்து முறைப்படி ஒரு வீடை தேடி நீங்கள் ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் திருநெல்வேலி, இப்போ நீங்கள் சென்னையில் வசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் இருக்கிற வீடு ஒரு வாஸ்து நிபுணர் வரார். அப்போ ஒரு வாஸ்து நிபுணர் வந்த உடனே, அம்மா நீங்கள் இந்த வீட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இந்த வீட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. வாடகை வீடாக இருக்கும் பட்சத்தில் உடனே மாற்றிடுவீங்க. சொந்த வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தால் அதை கொஞ்சம் திருத்தம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. முடியாத பட்சத்தில் வாஸ்து வேறு வீடு மாறிக்கோங்கன்னா மாறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எல்லோருடைய இதுவும் அதான். அப்போது ஒரு வாஸ்து நிபுணர் ஆஸ்பர் நான் போய் ஒரு வீட்டை சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்போ ஒரு வாஸ்து முறைப்படி ஒரு வீடை தேட ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்போ தான் நம்ம ரூல்ஸ் சொல்லுவோம், இந்த ரூல்ஸ் படிலாம் இருக்கணும் இந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரூல்ஸ் படி அந்த வீடை தேட ஆரம்பிப்பாங்க. இதை தேடும்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்க எங்கே போனாலும் அந்த வீடு அந்த வாஸ்து தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி. சில பேரை நாங்கள் சொந்த வீடை வித்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம்லாம் இருக்குது. எல்லாமே காரணமின்றி காரியம் இல்லை. நான் இப்போ இந்த டாப்பிக்கான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போ வீடு தேடி அலைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-20 வீடு பார்ப்பாங்க. ஒரு 2 டைம் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு ஒரு வாடகை வீடை ஒரு 4-5 வீடை காமிப்பாங்க. அவர் வருவார். அப்போ அந்த 4-5 வீடும் தவறுமா, வேறு வீடு பாருங்கம்மான்னு சொல்லிட்டு போவார். முதல் முயற்சி. 2ஆம் கட்ட முயற்சியை மறுபடியும் தேடுவாங்க, அதுலேயும் ஃபெயில். 3ஆவதாக தேடுவாங்க, இப்படி அதுலேயும் ஃபெயில். அப்போ இப்படி வாஸ்து முறைப்படி வீடு தேடி 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 கடைசியில் வாஸ்துவின் மீது குறை சொல்லிவிட்டு மனிதர்கள் வாஸ்துவை வெறுக்கிறதுக்கு ஒரு காரணமாக யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீடை சொல்லக்கூடிய நபர்கள். அப்போ வாஸ்து தவறு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த வாஸ்து முறைப்படி ஒரு வீடை மாற்றிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறது 2வது. சொல்லிடலாம், ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அவங்க படக்கூடிய அந்த இன்னல்கள், இடைஞ்சல்கள் இது என் பயணங்களிலும் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ நான் இதை எப்படி சரி பண்ணேன், இதை நான் எப்படி கடந்து போய்கிட்டு இருக்கேன், எப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் வாஸ்து தவறு. இப்போ நம்ம வேறு வீடு பார்க்குறோம், வேறு இடத்துல போய் ஒரு வாஸ்து முறைப்படி வீடு தேடுறோம் அப்படின்னா, நீங்கள் வாஸ்து ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், ஒரு விதிகள் இருக்குது. நீங்கள் அந்த விதிகளை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த விதிகள் படி வீடு பார்க்க ஆரம்பிங்க. ஒரு 10 வீடுகள் பாருங்கள். இப்போது 100க்கு 100 சரியாக வாஸ்து முறைப்படி யாராவது வீடு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது சத்தியமாக உண்மையே கிடையாது. இப்போ நான் ஒரு வாஸ்து நிபுணர்னு வச்சுக்கோங்க. நான் வாஸ்து முறைப்படி ஒரு இடம் இருக்குமா, நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமான உண்மை இல்லை. அது அவங்களுடைய ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு அதிபரின் நோக்கமாகத்தான் நான் பார்க்குறேன். வாஸ்து முறைப்படி அப்படிங்கிறது கிடையாது. அந்த 50% நம்ம 100% சொல்கிறோம். அப்போ இந்த வீடு வாஸ்து முறைப்படி இருக்குமா, அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் வாஸ்து முறைப்படி வாஸ்து முன்னாட்ட போய், சார் இது 100% இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கக்கூடிய தருணமும் இருக்குது. ஏன்னா நான் நிறைய வீடுகளை சொல்லியிருப்பேன் இல்லையா? அப்போது ஒரு வீடை தேட போகிறீங்க அப்படின்னா பர்டிகுலராக 100% ஒரு வீட்டில் வாஸ்து முறைப்படி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் இருந்த வீட்டில் ஒரு தென்கிழக்கு மூலையில் ஒரு சம்பு இருக்குதுன்னு வைங்க. இப்போது நீங்கள் அடுத்த ஒரு வீடு பார்க்க போகிறீங்க. ஒரு முதல் வீட்டில் நிச்சயமாக அந்த தென்கிழக்கு மூலையில் சம்பு இருக்கும். ஒரு 10 வீடு பார்க்கும்போது இருக்கும்.
நீங்கள் அந்த முயற்சியை தவற விடாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக கொஞ்சம் தேடும்போது நிச்சயமாக அந்த தென்கிழக்கு மூலையில் இருக்கக்கூடிய தவறுகள் அந்த இது வேணால் தாக்கம் குறையுமே தவிர இப்போ ஒரு உதாரணத்துக்கு சம்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு பள்ளம் ஏதாவது ஒரு அமைப்பு வரத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். உடனே சார் தென்கிழக்கு மூலையில் அங்கே சம்பு இல்லை சார், ஆனால் பள்ளம் இருக்கே சார், அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வீடை தேடி 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 பார்த்து மனசு உடஞ்சி வாஸ்துவே வெறுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க. உடனே இதையும் தாண்டி ஒரு பரிகாரத்துக்கு பின்னால் போகிறேன். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 4 மூலையில் ஒரு வாஸ்துபடி ஒரு வீடு தேடுங்க. அந்த வீடு வந்து கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடாகவே இருக்கட்டும், ஒரு தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட வீடாக இருக்குது உதாரணத்துக்கு, இல்லை வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீடாக இருக்குது, இப்போது வடமேற்கு பாதிக்கப்பட்ட வீடாக இருக்குது, தென்மேற்கு இப்போ 4 மூலைகள் பாதிக்கப்பட்ட வீடாகவே இருந்தாலும் சரி, நீங்கள் முதல் கட்ட நகர்வுன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த இருப்பிடத்தை விட்டு ஒரு நகர்வு, இந்த நகர்வு தான் உங்களை அடுத்த லெவல், அதாவது உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த நகர்வு தான் கொடுக்கும். இது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். உடனே 100க்கு 100 ஒரு மனிதன் வாஸ்து முறைப்படி வீடை தேடி தேடி அப்படியே அது என்னிடம் புலம்பி தள்ளிய நபர்கள் அதிகம் பேர் இருக்காங்க. நான் நிறைய பேருக்கு போய் பார்த்து கொடுத்துட்டு இந்த வீட்டில் இப்போ இருங்கம்மா, அடுத்து மாறும், அடுத்து ஒரு லெவலுக்கு போகலாமா, உடனே நாங்கள் இப்படியே வீடு வீடாக மாறிக்கிட்டே இருக்க முடியுமா சார்? ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அது மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் நிரந்தரம் இல்லை நம்ம வாழ்க்கையில். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மென்மேலும் வெற்றி பயணம் தான். உங்கள் பின்னால் வாஸ்து தன்னால் வரும். வாஸ்துவை நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, வாஸ்து உங்கள் பின்னால் வரும் அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.